ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி டாபிக் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகே, ஹிஸ்ட்ரியை மாற்றின டாபிக்னு சொல்லலாம். இந்த லைட்டு டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரியை மாற்றின ஒரு டாபிக். ஓகே, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் YDSCன்னு ஜென்ரலாக பேசுவாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1801 வந்துச்சு. கரெக்டாக இந்த டைம் பீரியட் வரைக்கும் எல்லோரும் லைட்டை ஒரு பார்ட்டிகுலர் தான் பார்த்தாங்க. ஓகே, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுப்போம். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் போனோம்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே, நம்ம எதுக்கு இதை படிக்கிறோன்றதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ என்ன ஆச்சு, 1801 பீப்புள் ஆர் பிலீவிங் தட் லைட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஒரே காரணம் யார்? நம்ம நியூட்டன் சார். ஓகே, நியூட்டன் சார் 17s ஐ திங்க் 70s or 60s 1750லேயோ ஏதோ. ஓகே, என்ன பண்ணிட்டாரு, தியரி கொடுத்துட்டாரு, நியூட்டன்ஸ் கார்பஸ்கல்ஸ் தியரி. ஓகே, ஸோ அவங்க மைண்ட்லலாம் ஃபுல்லாக ஸ்டக் ஆனது என்ன, லைட் இஸ் அ பார்ட்டிக்கல். ஓகே, லைட்டை ஒரு வேவ் நேச்சரை யாராலையுமே பார்க்க முடியல. ஆல்தோ நியூட்டன் டைம்லேயே ஹைஜனும் வேவ் நேச்சர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாலும் யாருமே அதை கேட்கல. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, லைட் இஸ் அ பார்ட்டிக்கல் பிகாஸ் நியூட்டன் சொல்லிட்டார். ஓகே, நான் என்ன ஆகிடுச்சு, யங்ஸ்ன்ட்டு ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, இஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட். கிரேட், நியூட்டன் எந்த அளவுக்கு கிரேட்டோ அந்த மாதிரி கிரேட். ஓகே, இவரால் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஸ்டார்டிங்கை இவர் தான் பண்ணார். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒன்று கூட நமக்கு எதுவும் தெரியாது. ஓகே, ஸ்டில் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கும். இன்னொரு 100 வருஷத்துக்கு இவரோட தியரி நமக்கு ஃபுல்லாக புரியாது. ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸோட தியரியோட பேஸ் கொடுத்ததே யங்ஸ் தான். ஓகே, ஸோ சச் எ கிரேட் சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணார், 1801 பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். ஓகே, டோட்டலாக நியூட்டனோட ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இவர் கண்டுபிடிச்சார். ஓகே, அந்த மாதிரி ஒரு டிஸ்கவரி இவர் பண்ணார். என்னன்னாக்கா, தம்பி லைட் இஸ் அ வேவ் அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணிட்டார். பக்காவாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. டோட்டலாக நியூட்டனோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாகவே ரூயின் ஆகிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட்டாக அது ஃபால்ஸ்னு 200 வருஷமாக பிலீவ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரே செகண்டில் ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, அதுதான் நியூட்டன்ஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, சரி, எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் குவைட் சிம்பிள். சரி, எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. நீங்கள் வீட்லேயே நினச்சா கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிடலாம். சரியா? என்ன பண்ணாருன்னா, 1801 he proved wave. Light is not made up of particles, my brother. It is made up of wave. Okay, actually it is made up of particle and wave அப்படிங்கிறதெல்லாம் லேட்டராக. ஓகே, இவர் என்ன சொன்னால், லைட் இஸ் மேட் அப் ஆஃப் வேவ் அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, என்ன பண்ணார், எப்படி பண்ணாருங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். சரியா? இதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு ஹிஸ்ட்ரியில். நவ் செட்டப் வாஸ் வெரி சிம்பிள்டா, வெரி வெரி சிம்பிள் செட்டப். ஓகே, ஒரு சோர்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. ஓகே, இட் இஸ் அ மோனோக்ரோமேட்டிக் அண்ட் வேறு என்ன அசப்ஷன், ஒமேகா சேமாக இருக்கணும்னு நான் சொன்னேன். கோஹரன்ஸ் சோர்ஸ். நான் எப்படி ரிலேட் பண்ண பார்த்தீங்களா, எனக்கு இனிஷியலாக கோஹரன்ஸ் சோர்ஸ் மறந்துடுச்சு. பட் ஐ நோ தட் ஒமேகா ஷுட் பி சேம். ஓகே, ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டேன், I have came to know that it should be a coherent source. சரியா? ஸோ புரிஞ்சு படிக்கிறதுக்கு அதுதான் மெயினான ஒரு அட்வான்டேஜ். ஓகே, எதையுமே நம்ம மக் பண்ணவே தேவையில்லை. சரி, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். ஸோ என்னது, இட் ஷுட் பி அ பாயிண்ட் சோர்ஸ், இட் ஷுட் பி மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ், இட் ஷுட் பி கோஹரண்ட் சோர்ஸ், இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, இந்த கண்டிஷன்ஸாக நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த கண்டிஷன்ஸ் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கதையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரிப்டை நான் அப்புறமா தரேன். ஓகே, நான் பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. இந்த இடத்துல ஹீ டுக் அ கான்வெக்ஸ் லென்ஸ். சரியா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவெலாம் கிடையாது. இதை எடுக்கணுன்ட்டுலாம் அவ்வளோ பெரிய இது கிடையாது. சரியா? இட்ஸ் நாட் அ மேட்டர். ஓகே, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்தாங்க. எதுக்குன்னா பேரலல் ரேஸ் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டார். ஓகே, நான்
ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டாரா, சரியா, ஒரே ஒரு கார்ட்போர்டு, சரியா, கார்ட்போர்டு எடுத்துகிட்டு he made a slit. ஓகே, he made a slit. 2 ஸ்லிட் போட்டார். ஓகே, ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்தது 2 ஸ்லிட் ஒன்று போட்டார். ஓகே, அந்த ஸ்லிட் எப்படி இருக்கும்னா வெரி 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 தின் ஸ்லிட், வெரி தின் ஸ்லிட். ஓகே, 2 ஸ்லிட் எடுத்தார், வெரி தின் ஸ்லிட். நடுவில் கேப்பும் ரொம்ப கம்மி, வெரி 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 ஸ்மால் கேப். ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கவே இருக்காது, லைக் அவ்வளோ ஸ்மாலான கேப். ஓகே, நான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப மேக்னிஃபை பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப தின் ஸ்லிட், வெரி லிட்டில் கேப் பிட்வீன் தம். ஓகே, ஸோ அப்படி ஒரு கார்ட்போர்டு வரைஞ்சி அப்படி ஒரு ஸ்லிட்டை போட்டு வச்சிட்டார். ஓகே, நெக்ஸ்ட் பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சிட்டார். ஓகே, பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சுட்டாங்க. ஜென்ரலாக இப்போதைக்கு இந்த கான்செப்டில் மறந்துடுங்க. ஒரு கார்ட்போர்டு உங்கள் கையில் கொடுக்குறேன். ஓகே, உங்கள் மைண்டில் என்ன தோணுமோ அதை மட்டும் யோசிங்க. சரி, இமேஜினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் சயின்ஸ். ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்டு கொடுத்துட்டேன். ஓகே, ஐ எம் மேக்கிங் ஸ்லிட் ஹியர். ஓகே, வெரி தின் ஸ்லிட். ஓகே, உங்கள் கையில் ஒரு லைட் கொடுத்துட்டேன். யூ ஆர் கெட்டிங் ஆர் நாட்? உங்கள் கையில் ஒரு லைட் கொடுத்துட்டேன். லைட்டை பாஸ் பண்ண சொல்கிறேன், ஒரு டார்ச் லைட். ஓகே, ஒரு டார்ச் லைட் கொடுத்து உங்களை பாஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டாய் 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 டாய். ஓகே, லைட்டு பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, 2 ஸ்லிட் போட்டாச்சு. ஸ்க்ரீனில் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படி நினச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய கார்ட்போர்ட், இந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல் போட்டேன். இந்த இடத்துலேருந்து நான் இப்போ உங்கள் கேமராலேருந்து, ஐ மீன் உங்கள் கண்ணிலேருந்து ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். என்ன ஆகும்? இதுக்கு அடுத்த சைடில் ஸ்க்ரீனில் என்ன ஆகும்? இந்த ஃபில்லான இடத்துலலாம் என்ன வரணும்? லைட் வரும். ஓகே, இந்த இடத்துலாம் ஃபுல்லாக டார்க் ஆகிடுமா? அதுமாதிரி லைட் வரும். அண்ட் இந்த கார்ட்போர்டில் இருக்க சைட்லாம் டார்க்காக இருக்கும். இந்த பாயிண்டருக்கு எப்போல்லாம் நான் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் எடுக்கிறேனோ அப்போல்லாம் வேனிஷ் ஆகிடும். ஓகே, ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஐ வில் பி பேக். ஸோ என்ன சொன்னேன், லைட் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோலில் மட்டும் என்ன ஆகும்? உங்களுக்கு டார்க்காக இருக்கும். ஓகே, பட் இந்த சைடில் என்னாச்சு? இட் வில் பி சாரி, இந்த ஹோலில் மட்டும் என்ன ஆகும்? பிரைட்டாக இருக்கும். டார்ச் அடிக்கிறீங்க இல்லைடா, ஹோலில் டார்ச் அடித்தா என்ன ஆகும்? பிரைட்டாக தானே இருக்கும். இருட்டாக ஒரு இடத்துல அடித்தா டார்ச் அடித்தா என்ன ஆகும்? வெளிச்சமாகும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஹோல்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க, டார்ச் அடித்து பார்த்தா இந்த ஹோல் என்ன ஆகும்? இட் வில் பிகம் பிரைட்டன்ட். ஓகே, பட் என்னாச்சு? இந்த சைடு எல்லாமே கார்ட்போர்டில் லைட் பாஸ் பண்ணாது. ஸோ அதனால் எப்படி இருக்கும்? டார்க்காக இருக்கும். ப்ராக்டிக்கலி திஸ் ஷுட் ஓன்லி ஹேப்பன். ஓகே, நியூட்டனும் என்ன சொன்னார்? நியூட்டன் ஆல்சோ செட் திஸ் லைட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிக்கல் அண்ட் அந்த பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் நான் இந்த மாதிரி பெருசாக ஒரு ஹோல் எடுத்துகிட்டு, பெருசாக இருக்குது இந்த ஹோல், சரி சின்ன ஹோல் இல்லை, இந்த ஹோல் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் அதுக்குள்ளே லைட்டை பாஸ் பண்ணேன்னா தேர் ஆர் நோ இஷ்யூ இன் ட்ராவலிங். கரெக்டாக உங்கள் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல பிரைட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து டார்க் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துலாம் டார்க் ஆகிடும். ஓகே, கரெக்டாக எந்த ஹோல் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் பிரைட்னஸ் வரும். அக்கார்டிங் டு நியூட்டன் திஸ் இஸ் பிகமிங் வேலிட். லைட் வந்து பார்ட்டிக்கலாக இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸ் படுற இடத்துல மட்டும் பிரைட் ஆகிடுச்சு. ஓகே, பக்காவாக இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் எங்கே வந்துச்சு தெரியுமா? டிஃப்ரென்ஸ் கேம் இன் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா இவர் கன்சிடர் பண்ண ஹோல் வாஸ் வெரி வெரி ஸ்மால், the slit was very small. Okay, and the gap between the two slit was அதுவும் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. ஓகே, இன் ஆம்ஸ்ட்ராங். சரியா, வேவ் லென்த் என்னது? வேவ் லென்த் என்ன சொல்லணும்? 4000 to 3000 ஆம்ஸ்ட்ராங் சொல்லணும்னா அதாவது என்ன 10⁻⁻9 மீட்டர் சம்திங் வரும். ஓகே, இஃப் ஐ எம் நாட் ராங், 10⁻⁻9 மீட்டர். 10⁻⁻9 மீட்டர் மேன், எவ்வளோ கம்மியான திக்னஸ். இப்போ கெட்டிங் ஆர் நாட், அவ்வளோ தின்னான ஒரு ஸ்லிட்டை நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணிட்டோம்? நியர்லி லைட்டோட வேவ்க்கு ஈக்குவலாக ஒரு திக்னஸ்க்கு ஒரு ஸ்லிட் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோ தின்னாக என்ன பண்ணிட்டேன்? ஒரு ஸ்லிட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் லைட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, லைட்டு பாஸ் பண்ணால் பயங்கரமான சேஞ்ச் ஒன்று வருது. ஓகே, பயங்கரமான சேஞ்ச் வருது. என்னென்னா ஆக்சுவலாக இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, நான் ஜூம் பண்ணுறேன் பெட்டராக தெரியும். வெயிட், இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்லிட் கிடையாது. ஸ்லிட்டை வெட்டி இருக்கிறது இந்த இடம் S1 and S2. ஓகே,
இந்த சென்டர் போர்ஷனில் கார்ட்போர்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் லைட் பாஸ் பண்ணனாக்கா இந்த கார்ட்போர்டு இருக்க போர்ஷனில் எப்படி இருக்கணும்? தேர் ஷுட் பி நோ லைட். கரெக்டாக அந்த இடத்துல டார்க்காக இருக்கணும் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில். பட் என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல ஸ்க்ரீனில் எனக்கு ஒயிட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டார்க் போர்ஷன், இந்த கார்ட்போர்ட் போர்ஷன்லேயே லைட் பாஸ் ஆகி எனக்கு பிரைட்டன் ஆகிடுச்சு. புரியுதா? டார்க் போர்ஷனில் எனக்கு லைட் தெரிய ஆரம்பிக்குது. என்னடா இது, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். டார்க்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லைட் போகாது. கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லைட் இடிச்சிட்டு லைட் won't be getting reflected, லைட் பாஸ் பண்ணாது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம பார்த்த கணக்குப்படி இந்த கார்ட்போர்டு இருக்க போர்ஷனில் லைட் ஷுட் நாட் பி தேர். பட் இந்த ஸ்லிட் இருக்கிறதுனால, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால என்ன ஆயிடுச்சுன்னா லைட் இருக்க மாதிரி காமிக்குது. எல்லாருக்கும் புரியுது? ஓகே, அப்போ இவ்வளோ நாள் நம்ம லைட் வந்து ஒரே பாத்தில் ட்ராவல் பண்ண இருந்த அசம்ஷன் ஃபால்ஸ். ஓகே, லைட் இஸ் நாட் ட்ராவலிங் இன் சேம் பாத். ஏன்னா இந்த இடத்துல அப்படி ஒரே பாத்தில் ட்ராவல் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இந்த கார்ட்போர்ட் போர்ஷனில் டார்க்காக இருந்துக்கணும். இன்ஸ்டன்ட் வி ஆர் கெட்டிங் பிரைட் அண்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல டார்க், இந்த இடத்துல சென்ட்ரலாக என்ன ஆயிடுச்சு? ஓ கமான், சென்ட்ரல் போர்ஷன் என்னாச்சு? பிரைட்டன்ட் ஆகிடுச்சு. ஓகே, சென்ட்ரல் போர்ஷன் வாஸ் பிரைட்டன்ட். அதுக்கு பக்கத்தில் டார்க், அகெயின் பிரைட் ஆகுது. அகெயின் டார்க், அகெயின் பிரைட். சேம் வே அந்த சைடு அகெயின் பிரைட், அகெயின் டார்க், அகெயின் பிரைட், அகெயின் டார்க். ஒரு போர்ஷன், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் இன்டர்ஃபரன்ஸ். டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், டார்க் ஒயிட். ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ண ஸ்லிட் எப்படி? ரெண்டே ஸ்லிட்டு தான், ரெண்டே ஓப்பனிங் தான். ஓகே, ரெண்டே ஓப்பனிங். பட் ஆனால் உங்களுக்கு வந்த ரிசல்ட்டு டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், டார்க் ஒயிட். இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் சொல்கிறோம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுப்பா? எல்லாருக்கும் பெரிய கொஷின் மார்க். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? நான் எடுத்த ஸ்லிட்டு ரெண்டு தான். ஓகே, ரெண்டே டார்க் போர்ஷன் தான் வரணும். பட் ஐ எம் கெட்டிங் ஸோ மெனி டார்க் போர்ஷன் அண்ட் ஸோ மெனி பிரைட் போர்ஷன். எப்படி? ஓகே, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இதுதான் வந்து சொல்லிச்சு. புரியுதா? எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆக போகுதுன்னு புரியுதுல? ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டாரு, ஒரு ஸ்லிட் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஸ்லிட்டோட வந்து திக்னஸ் வாஸ் வெரி வெரி தின். ஓகே, ரொம்ப தின்னான ஸ்லிட்டு. அதுக்கு நடுவில் இருக்க கேப்பு ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஸ்லிட்டை எடுத்து, இப்படி ஒரு கார்போர்ட் எடுத்து அதில் லைட் பாஸ் பண்ணாக்கா லைட் இஸ் ஃபாலிங் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, ஆக்சுவலாக என்ன நடக்கணும்? ஸ்லிட் இருக்க இடத்துல பிரைட்டாக இருக்கணும், ஸ்லிட் இருக்க இடத்துல பிரைட்டாக இருக்கணும். இந்த ரெண்டு பிரைட்னஸை தவிர மீதி எல்லா இடமும் டார்க்காக இருக்கணும். ஆக்சுவலி இட் ஷுட் ஹேப்பன். ஓகே, பட் ஆனால் நடந்தது வேறு. எந்த இடத்துல டார்க்காக இருக்கணுமோ அந்த இடத்துல பிரைட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா அல்டர்னேட் பேட்டர்ன் வருது. டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், டார்க் ஒயிட், அப்படி அல்டர்னேட் பேட்டர்ன் வருது. ஓகே, எக்ஸாக்டாக இந்த ஸ்லிட் 2க்கு நடுவில் டார்க் இருக்கா பிரைட் இருக்கான்னு தெரியல. சரி, அல்டர்னேட் பேட்டர்ன் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இன்டர்ஃபரன்ஸ், இதுதான் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, புரியுதா? ஸோ என்ன பண்ணிட்டாங்க? யோசிக்க ஆரம்பித்தாங்க, எதனால இப்படி ஆகுது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா டார்க் ஸ்பாட், கமான், பிரைட் ஸ்பாட் அப்படின்னு என்னது? எந்த இடத்துல பிரைட் ஸ்பாட் வரும்? டெஃபினெட்லி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கரெக்டாக? எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருதோ அங்கெல்லாம் என்னவும் பிரைட் ஸ்பாட் வரும். லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம் நம்ம. கரெக்டாக? எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருதோ அங்கெல்லாம் பிரைட் ஸ்பாட் வரும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்? மேக்ஸிமான்னு சொல்கிறேன். எங்கெல்லாம் பிரைட் ஸ்பாட் வருதோ அதெல்லாம் மேக்ஸிமானு கால் பண்ணுறேன். ஓகே, நவ் எங்கெல்லாம் பிரைட் ஸ்பாட் இருக்கோ அங்கெல்லாம் பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம். எப்போவுமே கதையாக பார்த்தா புரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம். பிரைட் ஸ்பாட் இருக்க வேண்டிய இடத்துல பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம படிக்கல, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். 0 லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டா, 4 லாம்டா, எப்படி? n லாம்டா. எங்கெல்லாம் n லாம்டா இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? டார்க் ஸ்பாட் இருக்கும். ஒயிட் ஸ்பாட், பிரைட் ஸ்பாட் இருக்கும். எங்கெல்லாம் n லாம்டா இருக்கும் அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? பிரைட் ஸ்பாட் இருக்கும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும்? டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது மினிமா கண்டிஷன், அதாவது பாத் டிஃப்ரென்ஸ், அதாவது டெல்டா எக்ஸ், λ/2, 3 λ/2, 5 λ/2, அதாவது 2n - 1 into λ/2. ஓகே, again பேக் வாங்க. இது படித்தாச்சா?
அகெயின் வாங்க பாத் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்குறோம். ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னேன்? ரெண்டு லைட்டுக்கு நடுவில் இருக்க பாத், சோர்ஸ் 1 சோர்ஸ் 2. ஓகே, இந்த சோர்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சா? ஓகே, சரி, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இதை பற்றி இன்னும் கிளாரிட்டியாக படிப்போம். சரியா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்ப்போம். சரியா, வேவ்லெட் கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அப்புறம் வரப்போகிற விஷயம், உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். ஸோ தட் யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. வேவ்லெட் ஞாபகம் இருக்கா? வேவ் ஃப்ரண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் ஆட்டும், வேவ்லெட்டுன்னு ஒரு கான்செப்ட் ஆட்டும். வேவ் ஃப்ரண்ட்டுன்னு என்னது? ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஃபேஸ் சேமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம லோக்கஸ் ஜாயின் பண்ணோம்னா we will get wave front. ஓகே, வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கிது. இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இஃப் ஐ எம் ஹேவிங் அ செகண்டரி டிஸ்டர்பன்ஸ், ஓகே, செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணனா என்ன ஆகும்? எனக்கு அகெயின் என்ன கிடைக்கிது? ஒரு வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கிது. ஐ கால் தட் ஆஸ் வேவ்லெட். ஓகே, வேவ் ஃப்ரண்ட்டோட குட்டியோட பேர் வேவ்லெட். ஓகே, ஸோ வேவ்லெட் கிடைக்கிது. இதுதான் அதோட காரணம். புரியுதா ஏன் இப்படி ஆகுதுன்ட்டு? திஸ் இஸ் ஃபார்மிங் டியூ டு த செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். செகண்டரி டிஸ்டர்பன்ஸ்னால உனக்கு இந்த ஃபார்ம் ஆகுது, இது ஃபார்ம் ஆகுது. நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரமாக லைட்டை நம்ம வந்து பார்ட்டிக்கல் நேச்சரை, நீங்களே வந்து இவ்வளோ நேரமாக லைட்டை வந்து பார்ட்டிக்கல் நேச்சரை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, கமான் மேன், நீங்கள் இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க? வேவ் நேச்சர்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், லைட் வேவ்ன்ட்டு நீங்கள் நம்பணும். எப்படி நம்புவீங்க? ஃப்ரம் த கான்செப்ட்ஸ். சரியா, ஸோ நான் என்ன சொன்னேன்னாக்கா, லைட்டு பார்ட்டிகுலர் ட்ராவல் பண்ணுனா ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து வேவ் நேச்சரில் பார்க்கணும். உங்கள் ப்ரொஸ்பெக்டிவை மாற்றுங்க, லைட்டை பார்க்குற ப்ரொஸ்பெக்டிவை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு யூ ஷுட் பிலீவ் தட் லைட் இஸ் அ வேவ். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ரூஃப் புரியும். ஓகே, ஸோ லைட் இஸ் அ வேவ்னு பார்த்தா வேவ் எப்படி ட்ராவல் பண்ணும்? இப்படி ட்ராவல் பண்ணும். ஓகே, ஸோ வேவ் இப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா இப்போ நம்ம லைட் இஸ் கோயிங் டு ட்ராவல் லைக் திஸ். ஓகே, என்ன ஆயிடுச்சு? இந்த ஸ்லிட்டில் வரப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஒருவேளை இந்த ஸ்லிட் இல்லைன்னா லைட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இட் வில் ஜஸ்ட் கீப் ஆன் கோயிங் லைக் திஸ். அழகாக போய் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக போய் பட்டிருக்கோம். ஓகே, பட் சின்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஸ்லிட் ஃபார்ம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, லைட்டோட ஒரு வேவ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் நான். ஓகே, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஐ எம் கெட்டிங் அ செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். ஓகே, சிமிலர்லி இந்த ஸ்லிட்னாலே ஐ எம் கெட்டிங் அ செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். எனக்கு ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு வேவ் ஃப்ரண்ட்டில். யூ ஆர் கெட்டிங்? ஸோ என்னோடய வேவ் ஃப்ரண்ட்டில் இப்போ டியூ டு திஸ் ரெண்டு ஸ்லிட் ஐ எம் கெட்டிங் டூ டிஸ்டர்பன்சஸ் இன் மை வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஒன் செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுனாலே என்ன சொல்லியிருக்கேன்? தேர் வில் பி வேவ்லெட் created. Okay, which will have the same velocity of that of the wave. So wavelet form ஆகுது. ஓகே, புரியுதா? வேவ்லெட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல வேவ்லெட்டில் ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது? மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. ஒரு பாயிண்டில் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கான்செப்ட் வருதா? சி லிங்க் ஆகுதா? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். என்ன ஆயிடுச்சு? எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருதோ அங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? டார்க் ஸ்பாட், ஐ மீன் பிரைட் ஸ்பாட். எங்கெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருதோ அங்கெல்லாம் என்ன ஆகுது? டார்க் ஸ்பாட். எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் அங்கெல்லாம் பிரைட், எங்கெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் அங்கெல்லாம் டார்க். புரியுதா? ஸோ இது எல்லாமே எதனால் காஸ் ஆகுது? டியூ டு செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இதனால் நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது? லைட் இஸ் ட்ராவலிங் லைக் திஸ். லைட் ஒரு வேவ்ப்பா, அதனால தானே இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் ஆகுது. இல்லைன்னா ஏன் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் ஆக போகுது? am I right? டேரெக்டாக போய் லைட் விழ போகுது. பிகாஸ் தேர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ் இன் வேவ். ஓகே, ஒரு தண்ணி இருக்குது, பாண்ட் இருக்குது, பாண்டில் கல் போடுறீங்க. ஓகே, கல் போட்டு என்ன ஆகுது? அந்த பாண்டில் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த வேவில் அகைன் நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அகைன் இந்த வேவும் இன்னொரு வேவ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த வேவும் போய் மிங்கிள் ஆகிட்டு என்ன ஆச்சு? டிஸ்டர்பன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதுதான் இங்கே நடக்குது. சூப்பரா?
இப்போ நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா லைட் ஒரு வேவ்ன்ட்டு? உங்களுக்கு இப்போ அந்த ஃபீல் வந்துச்சா லைட் இஸ் அ வேவ் அப்படின்ட்டு? எஸ், டெஃபினெட்லி லைட் இஸ் அ வேவ். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு இந்த பேட்டர்னே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே டியூ டு constructive interference and destructive interference. And constructive interference and destructive interference entirely dependent on what? Path difference. Path difference என்ன சொன்னேன்? நாகினி ஞாபகம் வருதா? நாகினி, 2 ஸ்னேக் ஒன்றா போகுது. ஓகே, இந்த 2 ஸ்னேக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னா இதோட பாத் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும். ஓகே, இது வந்து வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இதோட பாத் டிஃப்ரென்ஸ் வேறு. அப்போனா என்ன அர்த்தம்? தேர் இஸ் அன் இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் தம். டார்க் ஸ்பாட் வேணும்னா மேக்ஸிமமாக இருக்கணும் அந்த டிஃப்ரென்ஸ். நான் ஏன் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்? பிரைட் ஸ்பாட் வேணும்னா மேக்ஸிமமாக இருக்கணும் இன்டர்ஃபரன்ஸ். டார்க் ஸ்பாட் வேணும்னா மினிமமாக இருக்கணும் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ஸோ அந்த பார்ட் டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமமாக இருக்கணும்னா ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். n லாம்டாவாக இருக்கணும். மினிமமாக இருக்கணும்னாக்கா 3 λ/2 இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது ஒரு வேவ்னு புரிஞ்சிடுச்சு. லைட் இஸ் அ வேவ்ன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்லிட் என்ன நடக்குதுன்றதும் புரியுது. ஓகே, சரி, இன்னும் ஒரு விதத்தில் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டிலே பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ இது உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரிய போகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும். சரியா? அதுக்காக தான் ரொம்ப டைம் எடுத்து நான் சொல்கிறேன். இல்லை இவ்வளோ டைம் எடுத்து சொல்லணுன்ட்டே இல்லை. இது ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிற விஷயம். பட் ஆனால் ஒன்றும் புரியாதடா. புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா யூ வில் ஃபீல் ஏதோ நீங்களே ஒரு பெரிய மனுஷனாக ஃபீல் பண்ணுவீங்க புரிஞ்சு படிச்சிங்கன்னா. சரியா? நமக்கு ஆல்ரெடி டைம் ஆகுது. என்ன பண்ணுங்கள், ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகே, கார்ட்போர்ட் ஷீட் எடுக்காதீங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் உங்கள் மேட்சஸ் இருக்குல்ல, மேட்சஸை தூள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னாச்சு, இது ஃபுல்லாக கார்பன் ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஓகே, மேட்சஸை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், தூள் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேட்சஸை வச்சு ஒரு சின்ன நூல் வச்சு, ஓகே, ஒரு சின்ன நூல் வச்சு என்ன பண்ணுங்கள், சின்னதாக 2 செட்டு ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். எவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப க்ளோஸாக 2 செட் ஃபார்ம் பண்ணுங்கள் நூலை வச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு லேசர் லைட் எடுத்துக்கோங்க. லேசர் லைட்டை ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். நைட் ஆனால் போதும், பக்கத்து வீட்டு பில்டிங்கில் அப்படியே அடித்து பார்க்குறது. ஓகே, ஸோ கமான். ஸோ என்ன பண்ணுங்கள், லேசர் எடுத்துக்கோங்க. லேசர் லைட்டை இப்போ நீங்கள் பண்ண ஸ்லிட்டில் வந்து போட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு லேசர் லைட்டோட பீம் எப்படி இருக்கும்? ரொம்ப தின்னாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ண ஸ்லிட் எப்படி இருக்கணும்? அந்த 2 பீமுக்கு நடுவில் போகிற அளவுக்கு தின்னான ஸ்லிட்டை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னாக்கா, டார்க் பிரைட், டார்க் பிரைட், டார்க் பிரைட், டார்க் பிரைட். ஓகே, உடனே அம்மா கூப்பிட்டு காமிக்கலாம். அம்மா இங்கே பாருங்கம்மா, சூப்பராக என்ன இன்டர்ஃபரன்ஸ் பாருங்கள், இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட். டார்க்கு பிரைட்டு, டார்க்கு பிரைட், டார்க்கு பிரைட்டுன்னு வருதா, இதான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட். நான் ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, என்ன ஆகுது, டார்க் பிரைட், டார்க் பிரைட், டார்க் பிரைட் அப்படின்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஆனால் உங்கள் லேசர் லைட் எப்படி இருக்குது? வெறும் ஒரு சிங்கிள் தின் லைட். ஓகே, சிங்கிள் தின் லைட். பட் ஆனால் டியூ டு இன்டர்ஃபரன்ஸ் இட் வில் ஷோ டார்க் பிரைட், டார்க் பிரைட், டார்க் பிரைட் அப்படின்ட்டு வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேத்தமேட்டிக்கலாக இப்போ யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கார்ட்போர்டை ரொட்டேட் பண்ணுறேன் நான். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது கார்ட்போர்ட். சரியா? நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே வந்து படுக்க போட்டேன். என்ன ஆகும், உங்கள் கார்ட்போர்ட் வில் பிகம் லைக் திஸ். ஸ்லிட் வந்து ஹாரிசான்டல் ஆகுதா? நான் இந்த கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறேன். சரியா? கிராஸ் செக்ஷன் எடுத்து நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. கிராஸ் செக்ஷன் எடுத்து இங்கே வரைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் உங்கள் அந்த 2 ஸ்லிட்டு, ஸ்லிட் 1 அண்ட் ஸ்லிட் 2. சரியா? S1 அண்ட் S2 இங்கே இருக்குது. நான் நல்லா கவனிங்க. இந்த சென்ட்ரல் போர்ஷன் நான் இங்கே வரைகிறேன். ஓகே, இந்த சென்ட்ரல் போர்ஷன் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, நான் இந்த 2 இடத்துலையும் லைட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, லைட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆகணும், இந்த சென்ட்ரல் போர்ஷனில் ஐ ஷுட் கெட் டார்க் ஸ்பாட். ஓகே, பட் என்ன ஆகிடுச்சு, டியூ டு இன்டர்ஃபரன்ஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து டார்க் கிடைக்காம பிரைட் ஸ்பாட் கிடைக்குது.
இந்த இடத்துல பிரைட் ஸ்பாட் கிடைக்குது, இந்த இடத்துல டார்க் ஸ்பாட் கிடைக்குது, இந்த இடத்துல திருப்பி பிரைட் ஸ்பாட் கிடைக்குது, இந்த இடத்துல டார்க் ஸ்பாட் கிடைக்குது. ஓகே, ஒருவேளை போன ஸ்லைடில் புரியாமல் இருந்துச்சா இந்த ஸ்லைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, டார்க் ஸ்பாட் பிரைட் ஸ்பாட்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸ் பார்ப்போம். இந்த கார்ட்போர்டுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு கேபிட்டல் டின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் சிமிலர்லி இந்த 1 minute. ஓகே, see here, அதே மாதிரி இந்த S2க்கும் இந்த S1க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்கிறேன், ஸ்மால் டின்னு சொல்கிறேன். புரியுதா? கேபிட்டல் டி இங்கே இருக்குது, ஸ்மால் டி இருக்குது. சரியா? இந்த ஸ்மால் டி இருக்குல்ல, இந்த ஸ்மால் டி இஸ் வெரி ஸ்மால் இன் எம்எம். ஓகே, இந்த ஸ்மால் டி இஸ் வெரி ஸ்மால் இன் எம்எம். அண்ட் இந்த கேபிட்டல் டி இருக்குல்ல, இட் இஸ் வெரி லார்ஜ் ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ஸ்மால் டி. இட் இஸ் இன் மீட்டர்ஸ், 1 or 2 மீட்டர்ஸில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? உங்கள் டி இஸ் ஸோ ஸ்மால், பட் ஆனால் இந்த கேபிட்டல் டி இஸ் ஸோ பிக். இந்த பேப்பரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, பட் இந்த டி, ஓகே 1 minute. ஓகே, சரி, இப்போ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஆங்கிள்ஸ் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் மார்க் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த ஃபிகரில் ஐம் ட்ராயிங் எ parallel லைன். ஓகே, S1லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு parallel லைன் ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? here, கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிள் மார்க் பண்ணுறது பாருங்கள். இது யாருக்கும் புரியாது அந்தளவுக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு நான் ஒரு parallel லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் y கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில். சரியா? அண்ட் ஸ்மால் டி, இது கேபிட்டல் டி, இதுக்கு நடுவில் இருக்கிறது கேபிட்டல் டி. ஓகே, அண்ட் இந்த டெல்டா எக்ஸ் என்னதுன்னு தெரியும், இது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னால, லென்த்தோட டிஃப்ரென்ஸ்னால வர ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா எக்ஸ். ஐம் சாரி, பாத் டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா எக்ஸு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக? let us assume the angle between the center and the point will be theta. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு parallel லைன் வரைகிறேன். ஓகே, with respect to center ஒரு parallel லைன் வரைகிறேன். சரியா? I am telling you that this will also be theta. நம்ப முடியுமா முடியாதா? நம்ப முடியுதா முடியலையா? see, நல்லா கவனிங்க. இப்போ இந்த இது கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. see, this line and this line is parallel. Okay, I'm drawing a line like this. Okay, and also in the line ku parallel I'm drawing a line. You are getting or not? இதுவும் parallel line. சரியா? இதுக்கு horizontal வரையறேன். Okay, can I say this theta and this theta is equal? Obviously. Okay, அந்த மாதிரி தான் இங்கேயும். Okay, I'm telling you that this theta and this theta is equal. என்னன்னா இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சே போய் சொல்கிறீங்க, இதுவும் எங்கன்னா பேரலாக இருக்குது தம்பி. அதான் முன்னாடியே சொன்னேன் நான். சரியா? என்ன சொன்னேன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி 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 மச் ஹையர்டா, மச் 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 ஹையர் தென் இந்த டிஸ்டன்ஸ் தான். இது எம்எம்மில் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குறப்ப இந்த லைனும் it will definitely look like parallel. Okay, it will be looking like nearly parallel. சரியா? அதனால தான் சன்லேருந்து வர ரேஸ் எல்லாம் நீங்கள் என்ன இப்படியா போட்டு வரைகிறீங்க? சன்லேருந்து வர ரேஸை இப்படியா நீங்கள் போடுறீங்க? நோ, ரைட், இப்படி தானே போடுவீங்க சன்லேருந்து வர ரேஸை. பிகாஸ் வாய், ஏன்னா லென்த், சன்னோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் சன்னோட ரேஸை பேரலாக போகிறீங்க. அதே மாதிரி தான் யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் திங்கிங் ஸ்கில். சரியா? கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? இதுவும் கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், பேரலாக இருக்குன்ட்டு லாஜிக்கலாக நமக்கு தெரியுது. கரெக்டாக? ஸோ சின்ஸ் எதுவும் பேரலல்னாக்கா we can assume this theta as this theta. ஓகே, சென்ட்ரல் ஆங்கிள்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு இருக்க டிஸ்டன்ஸை தீட்டான்னு சொல்கிறோம், இந்த ஆங்கிளில் தீட்டான்னு சொல்கிறோம். இதுதான் இதோட தீட்டா. சரியா? இப்போ ஒன்ஸ் இது தீட்டான்னு தெரிஞ்சுனாக்கா, ஓகே, யூ நோ தட், நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகே, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் will be 90 minus theta. Okay,
ஸோ இது 90 மைனஸ் தீட்டானா ஆப்வியஸ்லி இது என்ன இருக்கும், திஸ் வில் பி தீட்டா. அவன் ரேட் வரும் கரெக்டாக, இந்த ஆங்கிள் தீட்டா. சரியா? ஸோ இதுதான் ஆங்கிளோட மார்க்கிங் எல்லாம். ஸோ ஆங்கிள் மார்க்கிங்லாம் புரிஞ்சா? ஓகேடா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியுமா? நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ரிஞ்சஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் அண்ட் த சென்ட்ரல் பார்ட். சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச், ஓகே, சென்ட்ரல் பார்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், ஓகே, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத we will just start. நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க, அவசரமே பண்ண வேணாம், பொறுமையாக பார்ப்போம், கவனிப்போம். சரியா? கேன் ஐ சே டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா? எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்ப்ரிஞ்சு கன்சிடர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்ப்ரிஞ்ச் என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட வேல்யூ என்னது? டெல்டா எக்ஸோட வேல்யூ என்னது? இப்போ தான் ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். என்னது? 0, லேம்டா, 2 லேம்டா, 3 லேம்டா. ஸோ இதுதான் என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? திஸ் இஸ் நத்திங் பட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். இதெல்லாமே பிரைட் ஃப்ரிஞ்சஸ். 0 லேம்டா, 2 லேம்டா, இதெல்லாமே பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு ஃப்ரிஞ்ச் எங்கே இருக்குது? இதுவா? நோ, இது ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் கிடையாது, இது சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் வில் பி somewhere here. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் அப்போனா எங்கே வருது? 0 லேம்டாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் வருது. ஓகே, செகண்ட் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும்? பிரைட் ஃப்ரிஞ்சை பற்றி பேசுகிறோம்னா செகண்ட் எங்கே வரும்? 2 லேம்டா. தேர்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும்? 3 லேம்டா. சரியா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பாட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, first bright spot will occur for delta x equal to lambda. You are getting or not? Delta x equal to lambda la enoda first bright spot kadikudhu. Okay, you know that delta x equal to d sin theta. Eppadi? Come here, delta x எங்க இருக்கு? டெல்டா எக்ஸ் எங்கே இருக்குடா? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டான்னு ஏன் கொண்டு வந்தேன்? இப்போ தான் ஜஸ்ட் நவ் வி ஹவ் ப்ரூவ்ட் இட், ரைட்? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா. ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுமான்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன எரர். ஓகே, நான் வீடியோ எடுக்கும்போது நடுவில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் எங்கே விட்டேன்னு தெரியல. ஓகே, ஸோ நான் இந்த டெல்டா எக்ஸ் எப்படி வந்துச்சுங்கிறதுலேருந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். சரியா? இன்கேஸ் நீங்கள் அதை வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன சொன்னேன்னா டெல்டா எக்ஸோட வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு? டெல்டா எக்ஸ் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக டெல்டா எக்ஸ் இஸ் பிட்வீன் ஹியர். ஓகே, இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன், S1, S2 அண்ட் R. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஓகே இந்த டீட்டா வந்து இந்த டீட்டாவும் ஈக்குவல். ஓகே, நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நம்பி பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுவும் பேரலல். உங்களுக்கு புரியுதா? இதுவும் பேரலாக இருக்குது. யூ ஆர் கெட்டிங் ஆர் நாட்? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. கரெக்டாக தூரத்துலேருந்து பார்த்தா இதுவும் பேரலாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இதுவும் பேரலல்னா இந்த டீட்டாவும் ஈக்குவல். ஓகே, இந்த டீட்டாவும் ஈக்குவல். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டின்னு போடலாமா? சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். சரியா? ஆப்போசிட் சைடு என்ன? டெல்டா எக்ஸ். ஹைப்போட்டெனியஸ் என்னது? டி. sin theta equal to delta x by d. So can I write delta x equal to d sin theta? ஓகே, இதுதான் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். இது எப்போவுமே மாறாது. ஓகே, எப்போவுமே டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா பை டி மாறாது. அதாவது 95% போட்டோம். அந்த 5% எங்கன்னாக்கா இன்கேஸ் நடுவில் ஒரு ப்ரிசம் கொண்டு வந்துட்டோம்னா இது மாறிடும். சரியா? இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா இப்படி வந்திருக்கு. புரியுதா? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா இப்படி வந்திருக்கு. சரியா? என்ன தெரியுமா பிரச்சனை? யாருக்குமே இந்த டீட்டா என்னதுன்னு தெரியாதுடா. யாருக்குமே தெரியாது. உங்கள் ஸ்கூலில் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் உங்கள் டீச்சருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த டீட்டா என்னதுன்னு கேட்டால். கன்ஃபியூஸ் ஆவாங்க. டீட்டா அசியூம் பண்ணது இங்கே. ஓகே, இந்த இடத்துல அசியூம் பண்ணிங்க டீட்டா. நீங்கள் இப்போ ரிலேட் பண்ணுற டீட்டா வந்து இங்கேயும் வந்துடுச்சு. எப்படி தான் இந்த டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே,
யாருக்குமே தெரியாது. ஸோ பொறுமையாக கவனிங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாத விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த என்தூசியாசம் இருக்கணும். சரியா? நம்ம யாருக்குமே தெரியாத விஷயத்த படிக்கிறோன்ற என்தூசியாசம் இருக்கும். சரியா? ஆப்வியஸ்லி இந்த டீட்டாவும் இந்த டீட்டாவும் ஏன் சேம்னு சொல்கிறேன், பிகாஸ் இப்போ நான் இங்கே ஒரு பேரலல் லைன் வரைஞ்சேனாக்கா இன்க்ளைண்டாக இப்போ இந்த லைன் வரைகிறேன், இந்த லைனும் பேரலாக இருக்குது. ஓகே, இந்த டீட்டாவும் ஆப்வியஸாக சேமாக இருக்கும். இந்த டீட்டாவும் ஆப்வியஸாக சேமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டீட்டாவும் ஆப்வியஸாக சேமாக இருக்கும். மேபி இது பார்க்குறதுக்கு கன்வர்ஜிங் மாதிரி தெரியுது, பட் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் இது நான் ரொம்ப ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த லைனும் ரொம்ப பேரலாக இருக்கும், ரொம்ப நியர்லி பேரலாக தெரியும். சரியா? ஸோ அதனால் இந்த டீட்டாவும் சேமாக இருக்கும். ஓகே, இது ஒன்ஸ் தீட்டானாக்கா இது 90 மைனஸ் தீட்டா அண்ட் ஹென்ஸ் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, ஸோ அதனால் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து டெல்டா எக்ஸ் பை டின்னு கொண்டு வந்திருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த ரிலேஷனை வச்சு எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா சிம்பிள்டா. ஃபஸ்ட்டு பிரைட் ஸ்பாட் வேணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பாட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பாட் வருது. அதாவது என்னது, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0, லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டா, 4 லாம்டா அப்படி போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பாட் எங்கே வரும், இங்கே. இது ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பாட் கிடையாது, இது சென்ட்ரல் பிரைட் ஸ்பாட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பாட் வந்து லாம்டாவில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பாட் எனக்கு வேணும். ஓகே, அண்ட் ஐ நோ தட் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா. எப்படி டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு சொல்கிறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எப்படி? ஆப்வியஸ்லி டெல்டா எக்ஸ் என்னது, டெல்டா எக்ஸ் இஸ் பாத் டிஃப்ரென்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டேபிள் காலம் எடுத்து பார்த்தா தெரியும். லாம்டா ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச், இது டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஆப்வியஸ்லி கரெக்டாக. இப்போ பட் ஆனால் இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் என்னது, டி சைன் தீட்டா. புரியுதா? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. சரியா? நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ தான், ஜஸ்ட் நவ் வி கன்சிடர் திஸ். கரெக்டாக? ஸோ கேன் ஐ ரைட் சைன் தீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை டி? ஆஹா, ஒரு பிரச்சனை வருது. See here, so I can write sin theta equal to lambda by d. ஆனால் என்னோட lambda எப்படி இருக்குது, ஆம்ஸ்ட்ராங். என்னோட d என்ன இருக்குது, mm. distance between the split is mm. ஓகே, ஸோ ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்னது, சம் 4000 to 8000 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். லைட்டோட ரேஞ்ச் கரெக்டாக, விசிபிள் லைட்டோட ரேஞ்ச் வந்து 4000 to 8000 ஆம்ஸ்ட்ராங். 10⁻⁻10 மீட்டர் ஆம்ஸ்ட்ராங்கோட யூனிட். ஓகே, அண்ட் டியோட யூனிட் 10⁻⁻3 மீட்டர். ஓகே, இந்த வேல்யூ இஸ் ஸோ ஸ்மால் ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூவோட எவ்வளோ கம்மியாக இருக்குப்பாங்க, நியர்லி 10⁻⁻7 வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, சைன் தீட்டா இஸ் பிகமிங் மச் லெஸ்ஸர் தென் 1. எதனால் இப்படி ஆகுது, only because of lambda is much lesser than d. ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்லலாம், sin thetaவோட வேல்யூ இஸ் becoming very less than 1. so we can say that theta is much lesser than a small value. ஓகே, theta வந்து ஒரு ரொம்ப சின்ன வேல்யூ. எப்போல்லாம் theta வந்து ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும், லாஸ்ட் இயரும் நீங்கள் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. எப்போல்லாம் தீட்டாவோட வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், யூ கேன் சே தட் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா, ஐ மீன் சைன் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா. கரெக்டா இல்லையா புரியுதா? தீட்டாவோட வேல்யூ ரொம்ப சின்னது. ஓகே, ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. ஓகே, நீங்கள் இந்த கேஸில் சைன் தீட்டா எடுத்தாலும் ஒன்று தான், டேன் தீட்டா எடுத்தாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்லலாம், சைன் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு டேன் தீட்டா. நான் இந்த சைன் தீட்டாவை என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக டேன் தீட்டாவை மாற்றுறேன். ஓகே, ஏன் மாற்றுறேன், ஒன்லி பிகாஸ் எனக்கு என்ன தேவைப்படுது, எனக்கு இந்த y வேணும். இந்த ஈக்குவேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியணும். இந்த y எது கூட ரிலேட் ஆகிருக்கு, இந்த y வந்து இந்த தீட்டா கூட ரிலேட் ஆகிருக்கு. கரெக்டாக இல்லையா? y இஸ் ரிலேட்டட் டு திஸ் தீட்டா. எப்படி, y அண்ட் டிக்கு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம், tan தீட்டான்ற ரிலேஷன் அது. ஓகே, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சைன் தீட்டாவை நான் எப்படியோ கன்வெர்ட் பண்ணி tan தீட்டாவை மாற்றிட்டேன். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டேன் நான், சின்ஸ் சைன் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு tan தீட்டா, ஐ கேன் டைரக்ட்லி ரைட் இட் ஆஸ்
tan theta equal to lambda by d instead of sin theta equal to lambda by d. புரியுதா? ஸோ tan theta ஓட வேல்யூ என்ன? y by d, small y divided by capital D. ஆப்வியஸ்லி கரெக்டாக எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. small y divided by capital D. கரெக்டாக capital D. now இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? y equal to d lambda by d. This is the required equation for first bright spot. Okay, first bright spot வேணால் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா you will get the answer. சரியா? see ஈக்குவேஷன்ஸை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த டெரிவேஷனை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, பட் இதை புரிஞ்சு படிக்கலாம்னு நம்ம படிக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் மறந்துட்டால் கூட டக்குன்னு நீங்கள் டயக்ராமை போட்டு இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. ஓகே, ஸோ y equal to d lambda by d. இது எதுக்கு? ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகே, இப்போ நான் செகண்ட் மேக்ஸிமா கண்டுபிடிப்பேன். அதாவது செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும். செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகும்? செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்கே பார்க்கும்? ஃபஸ்ட்டு 0, அடுத்து லேம்டா, அடுத்து 2 lambda, அப்புறமா 3 lambda. ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 2 lambdaவில் செகண்ட் பிரைட் ஸ்பாட் வந்து டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 2 lambdaவில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, when delta x equal to 2 lambda I will get my second bright spot. Okay, we know that delta x equal to d sin theta. Okay, அப்படி பார்த்தா sin theta equal to 2 lambda by d. getting or not? 2 lambda by d, and I can write sin theta equal to tan theta. just now இதுக்கு explanation கொடுத்தேன். Okay, tan theta equal to 2 lambda by d. so can I say y distance between the central point and the second bright spot equal to 2 into capital D lambda by d. புரியுதா? இங்கே என்ன பண்ணுமோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ செகண்டுக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு? 2 into d lambda by d. அப்போ தேர்டுக்கு என்ன வரும்? 3 into d lambda by d. ஃபோர்த்துக்கு என்ன வரும்? 4 into d lambda by d. ஃபிஃப்த்துக்கு என்ன வரும்? 5 into d lambda by d. என்னுக்கு என்ன வரும்? n into d lambda by d. புரியுதா? ஸோ distance between the central and the nth bright spot வேணும்னா என்ன பண்ணுவோம்? n into d lambda by d போட்டோம்னா you will get the distance between the central and the that one. புரியுதா? ஓகே, ஸோ சிமிலர்லி அதே மாதிரி டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நம்ம எடுக்கலாமா? டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும் எனக்கு. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் பாயிண்ட் அண்ட் த டார்க் ஸ்பாட் வேணும். சரியா? இந்த கேஸை நான் இந்த பாயிண்ட்டையும் நான் டார்க் ஸ்பாட்டுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். சரியா? எல்லாமே அசம்ஷன் தானே. நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்தேன்? இதை வந்து நான் பிரைட்டுன்னு வச்சு எடுத்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? இதை டார்க்குன்னு வச்சு எடுக்கிறேன். ஓகே, மீதி எல்லாமே அதே சேம் தான். அதே ஆங்கிள், அதே எவ்ரிதிங் வில் பி சேம். இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம்னா, டார்க் ஸ்பாட் எப்போல்லாம் வரும்? எப்போல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் டார்க் ஸ்பாட் வருமா? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்போல்லாம் வரும்? when delta x equal to lambda by 2 and delta x equal to 3 lambda by 2, 5 lambda by 2, in general 2n minus 1 lambda by 2. இங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருது. சரியா? அதே கண்டிஷன் தான். we know that delta x equal to d sin theta. ஓகே, and we know that delta x equal to lambda by 2. எனக்கு ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்பாட் வேணும். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? lambda by 2 equal to d sin theta எழுதிக்கலாமா? ஸோ can I write sin theta equal to lambda by 2d? obviously correct. ஸோ அதே கான்செப்ட்னால தான் tan theta equal to lambda by 2d போகிறோம். and we can write tan theta equal to what? y divided by capital D. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா I will get y divided by capital D equal to lambda by 2d, and finally I am getting y equal to d lambda divided by 2d. சரியா? டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. d lambda divided by 2d இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்பாட். ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்பாட்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்சஸ் d lambda by 2d. ஓகே, புரியுதா? சிம்பிளாக இருக்கா? இதே செகண்ட் மினிமா வேணும்னா செகண்ட் மினிமா வேணும். சென்ட்ரல்லேருந்து செகண்ட் மினிமா. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு இப்போ செகண்ட் மினிமா வேணும். செகண்ட் மினிமாக்கு என்ன கண்டிஷன்? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா. டெல்டா எக்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் 0, செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாம்டா பை 2, செகண்ட் ஒன் 3 லாம்டா, ஃபோர்த் ஒன் 5, செகண்ட் ஒன் வந்து 3 லாம்டா பை 2. ஓகே, ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் 3 லாம்டா பை 2 ஈக்குவல் டு டி சைன் டீட்டா. ஐ ரைட் வரும். நவ்
அதே மாதிரி மெத்தட் தான். sin theta ஈக்குவல் டு 3 lambda by dன்னு எழுதலாம். sin theta again I can write it as tan theta. tan theta வந்து நான் y by dன்னு எழுதலாம். y by d equal to 3 lambda by 2. so y equal to 3 into d lambda by 2d. இந்த இடத்துல என்ன வந்துச்சு, lambda d by 2d. இந்த இடத்துல 3 into d lambda by 2d. ஓகே, d lambda by 2d இந்த இடத்துல 3d lambda by 2d. இப்போ அதுக்கு அடுத்த வர ஃப்ரிஞ்ச் என்னவா இருக்கும், ஆப்வியஸ்லி 5d lambda by 2d, 70 lambda by 2d. ஓகே, ஸோ என்ன எழுதிக்கலாம் ஜென்ரலாக 2n minus 1 into d lambda by 2d. புரியுதா? இது எதுக்கு, திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் டார்க் ஸ்பாட். ஓகே, டார்க் ஸ்பாட்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஃப்ரிஞ்ச் வேணும்னாக்கா we will do y equal to 2 into n minus 1 into d lambda by 2d. சரியா? ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து விட்த்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து டிஸ்டன்ஸ் தான் பார்த்தாச்சு. இப்போ விட்த்து பார்ப்போம். இந்த விட்த்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். விட்த் ஆஃப் ஃப்ரிஞ்சுன்னா என்னது, இப்போ இதெல்லாம் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, இதெல்லாம் ஃப்ரிஞ்சஸ். விட்த் ஆஃப் ஃப்ரிஞ்சுனா இந்த டிஸ்டன்ஸ் தான் விட்த் ஆஃப் ஃப்ரிஞ்ச். ஓகே, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம்.